தீபாவளி என்றதுமே புத்தாடைகள், அணிகலன்கள் உள்ளிட்டவை வாங்குவதுதான் முதல் வேலை என்பதற்கேற்ப சென்னையில் கடைவீதிகள் களை கட்டின. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 8 நாட்களே இருக்கும் நிலையில் ஷாப்பிங்கிற்கு பெயர் போன சென்னை தியாகராய நகரில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. ரங்கநாதன் தெரு, உஸ்மான் சாலை உள்ளிட்ட இடங்களில் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு மக்கள் கூட்டமாக அலைமோதியது. புதிய மாடல் மற்றும் டிசைன்களில் குவிந்துள்ள ஆடைகளை வாங்க மக்கள் அதிகளவில் ஆர்வம் காட்டினர். மக்கள் வெள்ளத்தால் காணுமிடமெல்லாம் மனித தலைகளாக காட்சியளித்தன. பாதுகாப்பிற்காக 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கூட்டம் ரொம்ப பயங்கரமா இருக்குண்ணா. கூட்டமா இருக்குது. ட்ரெஸ்ஸே எடுக்கல. ரோட்டு கடையில கொஞ்சம் பாப்பாவுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்தோம். ரொம்ப மூச்சே விட முடியல. அவ்வளவு அளவுக்கு கூட்டமா இருக்குது. ஷராரா டைப் ட்ரெஸ்ஸஸ் தான் ஷாப் எல்லாம் வந்திருந்தோம். பட் எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்க சூப்பரா இருக்கு. இதேபோல சென்னை புறநகரான குரோம்பேட்டையில் GST சாலையை ஒட்டியுள்ள பிரபல துணிக்கடைகளில் கூட்டம் அலைமோதியது. விடுமுறை தினம் என்பதால் தீபாவளி ஷாப்பிங் செய்ய மக்கள் அதிக ஆர்வம் காட்டிய நிலையில் பல்லாவரம், MIT மேம்பாலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. தீபாவளியை முன்னிட்டு பெங்களூரு தூத்துக்குடி இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. பெங்களூரு தூத்துக்குடி இடையிலான சிறப்பு விரைவு ரயில் அக்டோபர் 17 மற்றும் அக்டோபர் 21 தேதிகளில் இரவு 10 மணிக்கு பெங்களூருவிலிருந்து புறப்பட்டு அடுத்த நாள் காலை 11 மணிக்கு தூத்துக்குடி சென்றடையும். தூத்துக்குடி முதல் பெங்களூரு கண்டோன்மெண்ட் வரை செல்லும் சிறப்பு விரைவு ரயில் அக்டோபர் 18 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு தூத்துக்குடியிலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலை 4:15 மணிக்கு பெங்களூரு கண்டோன்மெண்ட் சென்றடையும். இந்த ரயில்கள் பெங்களூரு, ஓசூர், தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, திருமங்கலம், விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி வழியாக தூத்துக்குடி வரை செல்லும். இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கரூரில் விஜய் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் குறித்து விசாரணை நடத்துவது தொடர்பான மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது. கரூரில் தவிக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மூத்த IPS அதிகாரி அஸ்ராகர் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட்டது. அத்தோடு தவிக தலைவர் விஜயின் தலைமை பண்பு குறித்தும் நீதிபதி செந்தில்குமார் கடுமையான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு பதிலாக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என தவிக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதேபோல CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என பாஜக வழக்கறிஞர் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரி அமர்வில் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த மனுக்கள் மீது விசாரணை நடைபெற்றது. அப்போது காரசார விவாதங்கள் நடைபெற்ற நிலையில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் அனுமதி அளித்திருந்தனர். இந்நிலையில் கரூர் நெரிசல் குறித்து விசாரிப்பது தொடர்பான வழக்குகள் மீது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளனர். நெல்லை தச்சநல்லூர் காவல் நிலையம் உள்ளிட்ட 3 இடங்களில் பெட்ரோல் குண்டு வீசிய மர்ம நபர்களில் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தச்சநல்லூர் காவல் நிலையத்திற்கு 2 டூவீலர்களில் வந்த 5 பேர் பெட்ரோல் குண்டுகளை வீசினர். போலீசாரை கண்டதும் 5 பேரும் தப்பி ஓடினர். இதுகுறித்து தகவல் அறிந்து கரையிருப்பு சோதனை சாவடி போலீசார் மர்ம நபர்களை மடக்க முயன்றபோது அங்கும் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக தெரிகிறது. தொடர்ந்து போலீசார் இருசக்கர வாகனத்தில் விரட்டிய நிலையில் தென்கலம் பேருந்து நிலையம் அருகே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டு மர்ம நபர்கள் தலைமறைவாகினர். இது தொடர்பாக CCTV காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் பெட்ரோல் குண்டு வீசிய 5 இளைஞர்களை அடையாளம் கண்டதாக தெரிவித்துள்ளனர். ஊருடையான் குடியிருப்பு பகுதியில் கஞ்சா மற்றும் அரிவாளுடன் கைதான 2 பேரை நீதிமன்ற காவலுக்கு அழைத்து செல்வதை தடுப்பதற்காக அஜித்குமார், பெருமாள் உள்ளிட்ட 5 பேர் 4 பெட்ரோல் குண்டுகளை வீசியதாகவும் அவர்களில் சரண் என்பவரை கைது செய்திருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் நேற்றிரவு முழுவதும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. கடலூர், நெல்லிக்குப்பம், ஆலப்பாக்கம், குள்ளஞ்சாவடி, குறிஞ்சிப்பாடி, வடலூர், நெய்வேலி, விருத்தாச்சலம் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிந்தது. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளான கூமாப்பட்டி, கோட்டையூர், அத்திக்கோயில் உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. இதேபோன்று சாத்தூர், வெம்பக்கோட்டை, செவல்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. தென்காசி மாவட்டத்தில் நேற்று பகலில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் திடீரென்று மழை வெளுத்து வாங்கியது. குறிப்பாக மேலகரம், இளஞ்சி, வல்லம், குற்றாலம், செங்கோட்டை, சுரண்டை உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையை காண முடிந்தது. இதேபோன்று ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை, ஆற்காடு, காவேரிப்பாக்கம், நெமிலி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் மழை வெளுத்து வாங்கியது.
இறந்தோரை வைத்து தாவேக்க அற்ப அரசியல் செய்வதாகவும் அதற்கு அதிமுக துணை நிற்பதாகவும் திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கரூர் துயர சம்பவம் நடந்தவுடனே எந்தவித அரசியலுக்கும் இடம் கொடுக்காமல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்ததாக தெரிவித்துள்ளார். உடனடியாக நிவாரண நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டதோடு ஒரு நபர் ஆணைய விசாரணைக்கு உத்தரவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் வெளிவரும் உண்மைகள் அதிர்ச்சியளிக்கும் வகையிலும் நீதிமன்றத்தையே ஏமாற்றும் வகையிலும் எதிர்த்தரப்பினர் செயல்பட்டு வருவதாக RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். மனைவி மகனை கைவிட்டு தனியாக வாழும் பன்னீர்செல்வம் தாவேக்கு அளிப்பதாக சொன்ன நிவாரண பணத்திற்காக சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்திருப்பதாக அவரது மனைவியை உண்மையை வெளிப்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார். அதேபோல தன் மனைவியை இழந்த செல்வராஜ் என்பவரிடம் அதிமுக நிர்வாகி ஏமாற்றி போலியாக கையெழுத்து பெற்று வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும், இப்படி பாதிக்கப்பட்ட பலரை அரசியல் உள்நோக்கத்திற்காக அதிமுக மற்றும் தாவேக்க முறைகேடாக பயன்படுத்துவது வெட்ட வெளிச்சமாக்கியிருப்பதாகவும் கூறியுள்ளார். குற்றவாளிகளை தூய்மையாக்கும் வாஷிங் மிஷினான பாஜக பின் ஏன் ஒளிந்து கொள்கிறீர்கள் விஜய் என்று கேள்வி எழுப்பியுள்ள RS பாரதி, இறந்தோரை வைத்து அதிமுகவும் தாவேக்காவும் அற்ப அரசியல் செய்து வருவதாகவும் விமர்சித்துள்ளார். தாவேக்க விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தரம் தாழ்ந்த அரசியல் செய்வதாக டிடிவி தினகரன் விமர்சித்திருந்த நிலையில் அதிமுக கூட்டணியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சியினர் தேவையற்ற விமர்சனம் செய்வதாக எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். குள்ளநரித்தனமாக நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா, ஆடு நினைதுன்னு ஓனாய் அழுத கதையா, இவர் என்னமோ அவங்களுக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசினா அவங்க எல்லாம் ஏமாந்து இவரோட கூட்டணிக்கு வந்துருவாங்க. எவ்வளவு ஒரு தரந்தாழ்ந்த அரசியல்! இதுவரை நாம் கேள்விப்படாத அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் எப்படியெல்லாம் தன் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் ஏமாற்றுகிற விதமாக அவர் பேசி வருகிறார். விருப்பப்பட்டு வந்து கொடுக்குறாங்க. நாங்கள் கூட சொன்னோம், இது தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். எங்களுடைய மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினாங்க. ஆனால் அவர்கள் ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டாங்க. சில வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்கிறாங்க. பொறுக்க முடியல அவர்களால். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பக்குவம் இல்லாமல் தரம் தாழ்ந்த அரசியல் செய்து வருவதாக செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டினார். எடப்பாடி பேசுறத மட்டும் நீங்க எடுத்துட்டு பேசாதீங்க. தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் தார வார்த்தை கொடுத்துட்டு அடிமைத்தனம் பண்ணிட்டு இருக்கவங்க எங்களை பத்தி பேசுற தகுதி இருக்கா? காங்கிரஸை பத்தி தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அரசியலை பார்த்தோம், ஜெயலலிதா அரசியலை பார்த்தோம். அதிமுக இது மாதிரி ஒரு மூன்றாம் தர அரசியலை முதல் முறையா பார்க்கிறோம். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதை குறிப்பிட்டு பேசினார். 63 இருந்து 41 கொண்டு வந்தது யாரு? 41 இருந்து 25 கொண்டு வந்து அவங்க கேட்கலாம். நீங்க என்ன போய் கேட்டீங்களா? எப்படி அது? நான் பேச வேண்டிய இடத்துல பேசுவேன், பொது வெளியில பேசக்கூடாது. ஒரு தலைமை பண்பு இருக்கு, கூட்டணி தர்மம் இருக்கு. இதை எல்லாத்தையும் பொது வெளியில பேசிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுக்கு கூட்டணி தர்மம். நிர்வாகிகளின் விருப்பங்களை டெல்லி தலைமையிடம் கூறி வருவதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். எங்கள் தலைவர்கள் கிட்ட இவங்களுடைய விருப்பங்களை எல்லாத்தையும் நான் தெரிவிச்சிட்டு இருக்கேன். இவங்களுக்கு இந்த விருப்பம் இருக்கு, இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்க அப்படின்னு. முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம், முடிவெடுக்க வேண்டிய இடம் எல்லாம் புதுடெல்லியில் உள்ள அகில இந்திய காங்கிரஸ் தலைமை. காங்கிரஸ் தலைமையே முடிவெடுக்கும் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். திமுகவை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் இணைய வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தாவேக்கவிற்கு மறைமுக அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் மதுரையில் நயினார் நாகேந்திரன் தனது தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். அப்போது பேசிய அவர், திமுகவை வீழ்த்த நினைப்பவர்கள் ஒன்றாக இணைய வேண்டும் என்றார். இந்த தேசிய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மக்கள் விரோத அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால், எல்லோரும் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும். எல்லோரும் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எல்லோரும் சேர்ந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும். முன்னதாக மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக கூட்டங்களில் தாவேக்க கொடி பறப்பது குறித்தும் பதிலளித்தார். தொண்டர்களால் சேருவதுதான் பெரிய ஒரு இயற்கையான ஒரு கூட்டணி. இந்நிலையில் திமுகவை வீழ்த்துவதற்கு சித்தாந்தங்களை கடந்து கூட்டணி வைப்பதில் தவறில்லை என்று முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பது காமன் கோல் தான். அதற்காக சித்தாந்தத்தை தாண்டி சேரலாம் சேரக்கூடாது என்பது எதுவும் இல்லை. காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுக கூட்டத்தில் தாவேக்க கொடி பறந்தது தொடர்பாக எது உண்மை எது பொய் என தெரியவில்லை என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டார்.
உயர்நீதிமன்ற நீதிபதி குறித்து அவதூறாக செய்தி பரப்பிய தாவேக திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் தாவேக தலைவர் விஜய் கலந்து கொண்ட பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை என்று கருத்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தாவேக திண்டுக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் SM நிர்மல்குமார் சமூக வலைதளங்களில் உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் குறித்து அவதூறாக செய்தியை பதிவிட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து விசாரணை நடத்திய சாணர்பட்டி காவலர்கள் நிர்மல்குமாரை கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து சாணர்பட்டி காவல் நிலையத்தை தாவேக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவடைந்துள்ளது. பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும் தலா 101 தொகுதிகளில் போட்டியிட முடிவெடுத்துள்ளது. பீகார் மாநிலத்தில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் இணைந்து ஆட்சி நடத்தி வருகின்றன. இந்த முறையும் ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ள இந்த கூட்டணி தீவிர முனைப்பு காட்டி வருகிறது. இந்த தேர்தலிலும் கூட்டணி அதேபடியே நீடிக்கிறது. 243 இடங்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு நவம்பர் 6 மற்றும் நவம்பர் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இதனிடையே பாஜக தலைவர் JP நட்டா தலைமையில் நடந்த தொகுதி பங்கீடு கூட்டத்தில் சுமூகமான உடன்பாடு எட்டப்பட்டு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி பாஜகவுக்கு 101 இடங்களும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு 101 இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் அதன் கூட்டணி கட்சிகளான சிராஜ் பஸ்வான் தலைமையிலான லோக் ஜன் சக்தி கட்சிக்கு 29 இடங்களும், ஜித்தன் ராம் மஞ்சின் இந்துஸ்தானி ஹவா மோர்ச்சா கட்சிக்கு 6 இடங்களும், உபேந்திர குஷ்வாகாவின் ராஷ்டிரிய லோக் சமதா கட்சிக்கு 6 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மேற்கு வங்கத்தில் மருத்துவ மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இரவு நேரத்தில் மாணவி எப்படி வெளியே வந்தார் என மமதா பானர்ஜி சர்ச்சைக்குரிய வகையில் கேள்வி எழுப்பியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் கடந்த ஆண்டு மருத்துவக் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அதேபோன்ற சம்பவம் மேற்கு வங்கத்தில் அரங்கேறியுள்ளது. துர்காப்பூர் அருகே தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைந்துள்ளது. இங்கு 2ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவி ஆண் நண்பருடன் உணவருந்த வெளியே சென்றபோது மர்ம கும்பலால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி இரவு நேரத்தில் மாணவி எப்படி வெளியே வந்தார் என கேள்வி எழுப்பியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. They should not be allowed to come out in the outside. They have to protect themselves also. There is a forest area. இதனிடையே சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சரின் செய்தியாளர் சந்திப்பில் பெண் பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம் பூதாகரம் அடைந்த நிலையில் 2வதாக நடந்த கூட்டத்தில் பெண் பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்பட்டனர். ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முத்தாகி 6 நாள் பயணமாக இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடனான பேச்சுவார்த்தையை அடுத்து டெல்லியில் உள்ள ஆப்கானிஸ்தான் தூதரகத்தில் அமீர்கான் முத்தாகி பேட்டியளித்தார். அப்போது செய்தியாளர் சந்திப்பில் பெண் பத்திரிகையாளர்களுக்கு ஆப்கானிஸ்தான் தூதரக அதிகாரிகள் அனுமதி மறுத்ததாக தகவல் பரவியது. இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளும் பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டோரும் கண்டனம் தெரிவித்தனர். ஆப்கான் அமைச்சரின் செய்தியாளர் சந்திப்பிற்கும் தங்களுக்கும் தொடர்பு இல்லை என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கமளித்தது. அதனைத் தொடர்ந்து பெண் பத்திரிகையாளர்களை வேண்டுமென்றே ஒதுக்கவில்லை என்றும் கவனக்குறைவாக நடந்த செயல் என்றும் ஆப்கானிஸ்தான் தூதரகம் மன்னிப்பு கோரியது. இந்த நிலையில் அமீர்கான் முத்தாகியின் 2வது செய்தியாளர் சந்திப்பில் பெண் பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்பட்டனர். டெல்லியில் உள்ள ஆப்கான் தூதரகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு தொடர்பான புகைப்படம் வெளியாகி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. காட்டுப்பன்றிகளை கொன்று அதன் இறைச்சியை சாப்பிடுங்கள் என்று கேரள வேளாண் அமைச்சர் கூறிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் பல பகுதிகளில் காட்டு விலங்குகள் மற்றும் மனித மோதல் அதிகரித்துள்ளது. குறிப்பாக காட்டுப்பன்றிகள் வேளாண் நிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி விவசாயிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது தொடர்கதையாகியுள்ளது. இந்நிலையில் பாலமேடு கிராம பஞ்சாயத்து சார்பில் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற வேளாண் அமைச்சர் P. பிரசாத் காட்டுப்பன்றி மனிதர்கள் மோதல் குறித்து பேசினார். காட்டுப்பன்றிகளை கொன்று அவற்றின் இறைச்சியை சாப்பிட அனுமதித்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு மிக விரைவாக தீர்வு கிடைக்கும் என்று அமைச்சர் P. பிரசாத் கூறினார். காட்டுப்பன்றிகள் அழிந்து வரும் உயிரினங்கள் இல்லை என்று கூறிய அவர் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் கொல்வதும் உண்பதும் அவற்றின் எண்ணிக்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்றார். இது தனது தனிப்பட்ட கருத்து என்று கூறிய அமைச்சர் தற்போதைய சட்டம் காட்டுப்பன்றியை கொன்று சாப்பிடுவதை அனுமதிப்பதில்லை என்றும் விளக்கமளித்தார். ஊருக்குள் நுழையும் வனவிலங்குகளை சுடவோ மயக்க ஊசி செலுத்தவோ அனுமதிக்கும் வகையில் 1972ஆம் ஆண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் செய்து அண்மையில் கேரள அரசு மசோதா நிறைவேற்றியது குறிப்பிடத்தக்கது.
மேற்கு வங்கத்தில் உள்ள ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி பயணிகள் கதறிய தருணம்தான் இது. மேற்கு வங்க மாநிலம் பர்தமான் ரயில் நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் அலைமோதியது. அப்போது 4, 6 மற்றும் 7 ஆகிய நடைமேடைகளில் ஒரே நேரத்தில் 3 ரயில்கள் வந்து நின்றன. இது தொடர்பான அறிவிப்பு வந்ததும் நடைமேடையில் காத்திருந்த பயணிகள் 4 மற்றும் 5வது நடைமேடையை இணைக்கும் படிக்கட்டில் ஏற முயன்றனர். ஒரே நேரத்தில் ஏராளமானோர் படிக்கட்டை பயன்படுத்த முயன்றதால் பயணிகளுக்குள் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் காயமடைந்த நிலையில் பர்துவான் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பாலிவுட்டில் பல கதாநாயகர்கள் பல ஆண்டுகளாக 8 மணி நேர ஷிப்டில் தான் பணிபுரிவதாக நியூஸ் 18 குடும்பத்திற்கு நடிகை தீபிகா படுகோன் பிரத்யேக பேட்டியளித்துள்ளார். சந்தீப் ரெட்டி வங்காவின் ஸ்பிரிட், நாக் அஸ்வின் இயக்கத்தில் உருவாகும் கல்கி 2 ஆகிய படங்களில் நடிக்க நடிகை தீபிகா படுகோன் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார். ஆனால் அப்படங்களில் இருந்து அவர் விலகியதாக கூறப்பட்டது. 8 மணி நேர ஷிப்டில் தான் பணிபுரிவேன் என தீபிகா படுகோன் நிபந்தனை விதித்ததாகவும் இதனால் அவர் அப்படங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் நியூஸ் 18 குடும்பத்திற்கு பேட்டியளித்தவர் இது குறித்து முதல் முறையாக மனம் திறந்துள்ளார். But it is no secret that a lot of male superstars in the Indian film industry have been working for 8 hours for years. And it's never made headlines. For years, a lot of them work only 8 hours Monday to Friday. They do not work on weekends. திரைத்துறை தொழில்துறையைப் போல இயங்கவில்லை என்றும் அதில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் தீபிகா படுகோன் கேட்டுக்கொண்டார். இதனிடையே நடிகை தீபிகா படுகோனுக்கு நடிகை பிரியாமணி, பாடகரும் நடிகருமான தில்ஜித் தோசன்ச் ஆகியோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு கஷ்டமான சீக்வன்ஸ் நான் பண்ணும்போது இல்லைனா பயங்கர இன்டென்ஸாக ஒன்று ஷூட் பண்ணும்போது எப்போவுமே சியா வந்து என் மனசுலேயும் என் மைண்ட்லேயும் இருப்பார். என்னால் அவர் மாதிரி இருக்க முடியுமான்னு தெரில. நான் சியானோட பிள்ளையாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்றது தெரில. ஆனால் அதை டிசர்வ் பண்ணுறதுக்கு நான் எல்லா வேலையும் பார்க்க ஆசைப்படுறேன், தயாராக இருக்கேன். சென்னையில் பைசன் படத்தின் முன்னோட்ட நிகழ்ச்சியில் தனது தந்தை விக்ரம் குறித்து த்ருவ் நிகழ்ச்சியாக குறிப்பிட்ட வார்த்தைகளே இவை. விழாவில் இயக்குனர் மாரி செல்வராஜ், நடிகர்கள் பசுபதி, அமீர், லால், அனுபமா, ரஜிஷா, இசையமைப்பாளர் நிவாஸ், தயாரிப்பாளர் ப. ரஞ்சித் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பசுபதி பேசும்போது படப்பிடிப்பின் இடையே துருவின் செயல்பாடுகள் குறித்து விக்ரம் போன் செய்து கேட்டறிந்ததாக கூறினார். படம் ஆரம்பித்த 3வது நாள் நைட் ஷூட் நினைக்கிறேன். அன்றைக்கி விக்ரம் ஃபோன் பண்ணார். எப்படிடா போகுது? கோயிங் குட். எப்படி இருக்கான்? என்ன மாதிரி ஒருத்தன் சுற்றுவானாங்க. கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கான். லுக்கெல்லாம் வாக்கெல்லாம் அப்படியே இருக்கு. தென் தமிழ்நாடு அரசியலை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் பைசன் என்று இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்தார். ஒட்டுமொத்த தென் தமிழ்நாட்டுக்காகவும் ஒருத்தன் வந்து அந்த தென் தமிழ்நாட்டோட அரசியல் புரிதலை மையப்படுத்தி பண்ண ஒரு படம் தான் பைசன். முழுக்க இந்த படம் அதுக்கான படம். என்னோட ட்ரிபியூட் தான் இது, என்னோட எமோஷனல் தான். பைசன் திரைப்படம் வருகிற 17ஆம் தேதி திரைக்கு வர உள்ளது. திம்புவின் அரசன் பட ப்ரோமோ வீடியோ வரும் வியாழக்கிழமை திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. விடுதலை 2 திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து சிம்பு நடிப்பில் அரசன் என்ற படத்தை வெற்றிமாறன் இயக்கி வருகிறார். வடசென்னை படத்துடன் தொடர்புடைய கேங்ஸ்டர் திரைப்படமாக உருவாகி வரும் இப்படத்தில் ஆண்ட்ரியா, சமுத்திரகனி, கிஷோர், இயக்குனர் நெல்சன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்படத்தின் ப்ரோமோ வீடியோ வரும் வியாழக்கிழமை மாலை 6 மணி அளவில் திரையரங்குகளில் வெளியாகும் என இப்படத்தின் தயாரிப்பாளர் தானு அறிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து வரும் வெள்ளிக்கிழமை இந்த ப்ரோமோ யூடியூப் தளத்தில் வெளியாக உள்ளது. வெற்றிமாறன் சிம்பு கூட்டணியில் முதல் முறையாக உருவாகி வரும் இப்படத்தின் மீது ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஓராண்டிற்குள் 1000 ரன்களை கடந்த முதல் வீராங்கனை என்ற உலக சாதனையை இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா படைத்துள்ளார். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான லீக் போட்டியில் அதிரடியாக ஆடிய இந்திய அணியின் துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா 3 சிக்சர்கள் 9 பவுண்டரிகளுடன் 80 ரன்கள் குவித்தார். நேற்றைய ஆட்டத்தின் 8வது ஓவரில் ஆஸ்திரேலிய வீராங்கனை சோஃபியா வீசி பந்தை சிக்சருக்கு பறக்கவிட்ட மந்தனா 2025ஆம் ஆண்டு 1000 ரன்களை கடந்து புதிய உலக சாதனை படைத்தார். Gone again, this time bigger. It's gone all the way. Yes, it has. Smriti Mandana, 1000 runs for Smriti Mandana in ODIs this year. ஓராண்டிற்குள் 1000 ரன்களை கடந்த முதல் வீராங்கனை என்ற பெருமையையும் பெற்ற மந்தனா அனைவரையும் வியந்து பார்க்க வைத்தார். நடப்பாண்டில் இதுவரை 18 போட்டிகளில் விளையாடியுள்ள மந்தனா 1062 ரன்களை சேர்த்து அசத்தியுள்ளார். இதன் மூலம் கடந்த 1997ஆம் ஆண்டில் 970 ரன்களை குவித்து முதலிடத்தில் இருந்து ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பெலிண்டா கிளார்க்கின் சாதனையை மந்தனா தகர்த்துள்ளார். இது மட்டுமன்றி இளம் வயதில் 5000 ரன்கள் குவித்த முதல் வீராங்கனை என்ற பெருமையும் மந்தனாவிற்கு கிட்டியுள்ளது. 29 வயதான ஸ்மிருதி மந்தனா 112 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 5022 ரன்களை சேர்த்து அதிக ரன் எடுத்த வீராங்கனைகளின் பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளார்.
மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் 3 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்திய ஆஸ்திரேலிய அணி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற 13வது லீக் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் பலப்பரீட்சை மேற்கொண்டன. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்த நிலையில் இந்திய அணியின் தொடக்க வீராங்கனைகளான ஸ்மிருதி மந்தனா மற்றும் பிரத்திகா ரவல் பந்தை நாலாபுறமும் பறக்கவிட்டனர். இறுதியில் 50 ஓவர் முடிவிற்கு 7 பந்துகள் மீதமிருந்த நிலையில் இந்திய அணி 10 விக்கெட் இழப்பிற்கு 330 ரன்கள் குவித்தது. இந்திய அணியில் அதிகபட்சமாக ஸ்மிருதி மந்தனா 80 ரன்களும் பிரத்திகா ரவல் 75 ரன்களும் எடுத்தனர். 331 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி தொடக்கம் முதலே அதிரடி காட்டியது. இதனால் 49வது ஓவரில் 3 விக்கெட் கைவசம் இருந்த நிலையில் இலக்கை எட்டி ஆஸ்திரேலியா அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அதிக ரன்களை சேசிங் செய்து வெற்றி பெற்ற அணி என்ற வரலாற்று சாதனையை ஆஸ்திரேலியா படைத்துள்ளது.